அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கு நாங்கள் தொடர்ச்சியா கடந்த 8 வகுப்புகள்ல பார்ட் 1A பகுதிக்குரிய 25 வினாக்கள் வீதம் 8 வகுப்புல 200 வினாக்கள் பார்த்தோம். கிரேட் 10க்குரிய சிலபஸ் கவர் பண்ற மாதிரியான. இன்றைக்கு இருந்த பிள்ளைகள் நாங்கள் பி பகுதி பார்ட் 1ல பி பகுதிக்குரிய வினாக்களை தொடர்ச்சியா பார்ப்போம். அந்த வகையில் உங்களுக்கு வினாத்தாள் நான் குரூப்ல போட்டிருக்கேன். கிடைக்காதவங்க நான் அந்த சேட் பாக்ஸ்லயும் போட்டிருக்கேன் பிள்ளைகள். ஒரு அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அது இல்லாமல் பிள்ளை இந்த டீச் பண்ற இந்த விடயங்கள் அப்படியே கணிதம் என்ற யூடியூப் சேனல்லையும் லைவா ஸ்ட்ரீம் ஆகுது. மிஸ் ஆன பிள்ளைகள் இந்த டியூட் கிடைக்காதாக்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கா போய் நீங்க அதை டவுன்லோட் பண்ணக்கூடியதா இருக்கும். டியூட் கிடைக்காதவங்களும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. கிடைத்து அவங்க செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், அப்ப நாங்கள் இன்றைக்கு கேள்விகளை டிஸ்கஸ் பண்ண தொடங்குவோம் பிள்ளைகள். ரைட், பாக்ஸ்ல இன்னொரு முறையும் போட்டிருக்கிறேன். ஓகே பிள்ளைகள், அப்ப நாங்கள் வினாக்களுக்கு வருவோம். உங்களுக்கு தெரியும் பார்ட் 1ல பி பகுதின்றது 5 கட்டமைப்பு வகையான வினாக்களை கொண்டிருக்கும். இது பெரும்பாலும் பிள்ளைகள் பின்னங்கள் சம்பந்தமான ஒரு வினா. அநேகமா இதான் முதலாவது வினாவை வருது. இரண்டாவது நாங்கள் படித்த ஆரைச்சிறைகளின் சுற்றளவு பரப்பளவு தொடர்பான ஆரைச்சிறையுடன் கூடிய ஒரு கூட்டு தள உருவை கொண்ட ஒரு உருவத்தை தந்து அதன் சுற்றளவு பரப்பளவு காண்றது தொடர்பான வினா 2வது வினாவா அமைஞ்சிருக்கும். அடுத்த பிள்ளைகள் 3வது வினாவா அநேகமா சதவீதம். இப்ப நாங்கள் கிரேட் 10ல சதவீதத்துல பெரிய ஒரு பகுதியை படிக்கிறோம், எளிய வட்டி மற்றும் வரி வகைகள். அது இல்லாமல் கிரேட் 11 இருக்குது சதவீதம் தொடர்பான கூட்டு வட்டி, குறைந்து செல்லும் மீதி முறை வட்டி, பங்குகள் என்ற 3 பிரதான தலைப்புகள் இருக்கு. ரைட், நாங்கள் பார்க்க போறது அதுகள் இல்லாம கிரேட் 10ல நமக்கு வரக்கூடிய அந்த சதவீதம் தொடர்பான வினா 3வது வினாவா இருக்கு. அடுத்தது பிள்ளை 4வது வினாவாக உங்களுக்கு தொடைகள் அல்லது நிகழ்தகவோடு தொடர்புபட்ட ஒரு வினா. ரைட், இது இறுதி தேசிய பரீட்சையிலும் 4வது வினா நிகழ்தகவோடு தொடர்புபட்ட வினா தான் இருக்க போகுது. ரைட், இது 5வது வினா பிள்ளைகள் தரவுகளை வகை குறித்தல் தொடர்பான வினா. ரைட், தரவுகளை வகை குறித்தல்ண்டா தெரியும் நாங்கள் கிரேட் 10ல வட்ட வரைவு மட்டும்தான் படிப்போம். கிரேட் 11 பிள்ளைகள் படிச்சிருப்பீங்க தரவுகளை வகை குறித்தல்ல வளையுறு வரையம் வரைகிறது, மீள்ரன் பல்கோணி, திரள் மீள்ரன் வலை போன்ற பாடப்பகுதிகள் இருக்கு பிள்ளைகள். இதுகள் தான் இந்த 5 வினாக்கள். ரெடிதான் அந்த பேட்டர்ன். இந்த 5 வினாக்கள் இந்த 5 பாடப்பரப்புக்குள்ளதான் இருக்கும். ஆனால் இந்த 2வது வினா சுற்றளவு பரப்பளவுக்கு பதிலாக பிள்ளைகள் உங்களுக்கு சில வேளை தூர நேர வரைவு தொடர்பான கதியுடன் தொடர்பான வினாக்கள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ரைட், அப்ப நாங்கள் முதலாவது வினாவுக்கு வருவோம். ரைட், பாருங்க இதுதான் முதலாவது வினா. முதலாவது வினா பார்ப்போம். ஒருவன் தன்னிடமுள்ள பணத்தின் 5ல் 1 தனது மனைவிக்கும் மிகுதியின் 2ல் 1 தனது மகள்மார் 3 சமனாக பகிர்ந்து கொடுத்தான். ரைட், பார்ப்போம். தன்னிடமிருந்த பணத்தில் 5ல் 1 பாருங்க 5ல் 1 தனது மனைவிக்கும். ரைட், அது பிறகு சொல்றாங்க மிகுதியின் 2ல் 1 மிகுதியின் 2ல் 1 தனது மகள்மார் 3 ரைட், இந்த மிகுதியில் 2ல் 1 மகள்மார் 3 சமனாக பகிர்ந்து கொடுக்கிறாராம். ரைட், முதல்ல பாப்போம். அவர்கிட்ட இருந்த பணத்துல 5ல் 1 தனது மனைவி கொடுத்துட்டார், 5ல் 1 பங்கை கொடுத்துட்டார் பிள்ளைகள். அப்ப அவனுக்கு எஞ்சி இருக்க போறது என்னவா இருக்கும் என்று பார்ப்போம். ரைட், மனைவிக்கு கொடுத்த பின்னர் எஞ்சியது முழுவதன் என்ன பின்னம். ரெடியா சொல்லி இருக்கிறாங்க பிள்ளைகள் 5ல் 1 தான் மனைவிக்கு கொடுக்கிறார். அப்ப மனைவி கொடுத்த பிறகு எஞ்சி இருக்கிறது. இது நீங்கள் நேரடியாகவும் போடலாம். பார்ப்போம். முழு தொகை நாங்கள் பின்னத்துல பிள்ளை முழு தொகை நாங்கள் 1 தான் எடுப்போம். இதுதான் முழு தொகை, அந்த முழு காணி. ரைட், அந்த முழு காணி என்று வச்சுக்கொள்வோமே. ரைட், இந்த முழு காணியிலிருந்து 5ல் 1 பகுதியை கொடுக்கிறார் மனைவிக்கு. ரைட், இந்த 1 என்றதை நாங்கள் பகுதி 5 ஆகக்கூடிய மாதிரி 5ல் 5 என்று எழுதலாம். 5ல் 5
5 பாருங்க பிள்ளைகள், இது முழுக்காணி. இதான் அந்த முழுக்காணி 5 5 ரைட். அதுல இருந்து அவர் கொடுக்கிறார் 5 மனைவிக்கு. ஆக இப்ப நாங்கள் ஈஸியா சுருக்கிறலாம். 5 இருந்து 5 போயிட்டா பிள்ளைகள் 5 அவ இதான் மனைவிக்கு கொடுத்த பிறகு அவர்கிட்ட எஞ்சி இருக்கிற காணி 5 ரைட். இந்த இடத்துல சொல்லி இருக்கிறாங்க இந்த மிகுதியின் என்று சொல்லி இருக்கிறது இந்த 5 அதன் 2 அதுதான் 3 மகள்மாருக்கும் சமனாக பிரித்து கொடுக்கிறார். ரைட். ஒரு மகளுக்கு கிடைத்த பணம் முழுவதன் என்ன பின்னம்? ரைட். பணம் காணி என்று சொல்லிட்டேன், பணம். ரைட். மகளுக்கு கிடைத்த பணம் முழுவதன் என்ன பின்னம்? ஒரு மகளுக்கு. ரைட். பாப்போம், முதல்ல பாப்போம் 3 மகள்மாருக்கும் கொடுத்தது பாப்போம் பிள்ளைகள். 3 மகள்மாருக்கும் கொடுத்தது என்றது இந்த மிகுதியின் 2 ரைட். மிகுதி என்றது 5 அதன் இதன் 2 இதுதான் 3 பேருக்கும் கொடுத்தது. முதல்ல பாப்போம் இது எவ்வளவு வருதுன்னு முதல்ல இதை கடிச்சு கொண்டு அது ஒரு ஆளுக்குரியதை கணிப்போம். பாருங்க பிள்ளை, 5 உங்களுக்கு தெரியும் பெருக்கல் 2 இப்ப சுருக்கினோம்டா 2 சுருக்கலாம் பிள்ளைகள் ஒரு முறை, 4 2 சுருக்கினோம்டா 2 முறை. ஆகவே விட வரப்போகுது, மேல தொகுதியில வரப்போகுது 2 கீழே ஒரு 5 ரைட். இது 5 இந்த 5 என்றது 3 மகள்மார் மூவருக்கும் கொடுத்தது. நம்மகிட்ட கேட்டிருக்கிறாங்க ஒரு மகளுக்கு கிடைத்தது. அப்ப இது 3 பேருக்கும் கிடைத்தது. அப்ப ஒருத்தருக்கு கிடைத்ததை காண்றதுக்கு என்ன செய்வோம்? இந்த 3ஆல பிரிக்கிறோம். ரைட். சரி, 5 ரைட். இது 5 பிள்ளைகள். ஓகே பாப்பா, 5 பிரிக்க போறோம் 3ஆல. உங்களுக்கு தெரியும் 5 பிரித்தல் என்னவா மாறப்போகுது? பெருக்கலா மாறும். இந்த வலது பக்கம் உள்ள பின்னம் நிகர் மாற்றம் அடையும். 3 நாங்க நிகர் மாற்றினோம்டா 1/3 ரைட். அப்ப பாப்போம் பிள்ளைகள், அப்ப இதை சுருக்கினோம்டா இந்த 3 வெட்டுப்படும். ஆகவே ஆன்சர் வரப்போகுது 5 1 ரைட். மறுபடியும் சொல்றேன், ஒருவர் தன் மூல பணத்தின் 5 தனது மனைவி கொடுத்துட்டார். 5 மனைவி கொடுத்துட்டா நேரடியா நாங்க சொல்லிடலாம் எஞ்சி இருக்கிறது 5 பிள்ளைகள். அந்த எஞ்சி இருக்கிற காணியில 2 அரைவாசியை 5 அரைவாசி என்ற பிள்ளைகள் 5 தனது மகள்மார் மூவருக்கும் சமனாக பகிர்ந்து கொடுத்தார். அப்ப இந்த காணிய அவர் 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கிறார். அப்ப இதை 3ஆல பிரிக்கிறோம். பிரிக்கும் போது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், சாரி இந்த 5 இந்த இடத்துல பிள்ளை விட்டுட்டேன் பாருங்க பிள்ளைகள். ரைட். 5 இந்த இடம் 5 ரைட். மறுபடியும் அதே போட்டுட்டேன். ரைட். பாப்போம், 5 தான் வரப்போகுது. இதுதான் 1/3. இது வெட்டுப்படாத பிள்ளைகள் கீழே வரப்போகுது. 5 15 2 ரைட். அப்ப விட 15 2 ரைட். 15 ஆக ஒரு மகளுக்கு கிடைத்த பின்னம் 15 2 ரைட். இப்ப இதை நாங்கள் இப்படி படம் ஒன்று வரைந்தும் அதிலையும் நாங்கள் குறிச்சு காட்டலாம். படம் ஒன்று வரைவதன் மூலமும் அதை நாங்கள் செய்யலாம். பாபு பிள்ளைகள், இந்த இடத்துல படம் ஒன்று வரைகிறேன். இதான் அவரோட பணம் என்று வச்சுக்கொள்வோம். முழு பணம். சம 5 பகுதிகளாக பிரிக்கிறேன். 1 2 3 4 5 ரைட். சம பகுதிகள் 5 வச்சுக்கொள்வோம். அதுல 5 யாரு கொடுத்துட்டார்? மனைவிக்கு கொடுத்துட்டார். மிகுதியின் 2 ரைட். பாருங்க பிள்ளைகள், இதான் மிகுதி. இப்போ இதில் 2 ரைட். இது சம 2 பகுதி என்றா இது 2 இது ரைட். இது அப்படியே ஒரு செட், இது அப்படியே இன்னொரு 2 பகுதி ரைட். இந்த 2 அப்படி என்றா சின்ன பகுதிகள் 2 வரப்போகுது. 2 ரைட். இந்த பகுதியை மகள்மார் மூவருக்கு பாருங்க. இப்ப இந்த 2 பகுதியை தான் 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்க போறார். 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்க போறார். ரைட்டா? நான் அதை இப்படி குறுக்க விடுறேன். ரைட். இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. ரைட். பாருங்க, 3 பிள்ளைகளுக்கும் 3 மகள்களுக்கும் பிரிச்சு கொடுக்கிறார். ரைட். அப்ப ஒரு மகளுக்கு கிடைச்சது என்ன பாப்போம்?
ஒரு மகளுக்குண்டா இந்த பகுதியும் இதுவும் மட்டும் கிடைச்சிருக்க போகுது. சின்ன பகுதிகள் பார்ப்போம் பிள்ளைகள் பாருங்க. இது ஒவ்வொன்றையுமே சின்ன பகுதி 3 3 பிரிக்கலாம். அப்படின்னா மொத்தம் என்றது சின்ன பகுதிகள் பாருங்கள் 3 6 9 12 15 இந்த டொட் பச்சை 2 ஆகவே 15 2 இப்படி படம் கொண்டு வரைஞ்சும் பிள்ளைகள் நீங்கள் கணிக்கலாம். ஆனால் எக்ஸாம்ல நீங்கள் படம் வரைஞ்சு ஆன்சர் எடுக்கிறது செய்யாதீங்க பிள்ளைகள். ஏனென்றா அது ஒரு சில வருடங்கள்ல உங்களுக்கு இது புள்ளி தாராங்க, ஒரு சில கடந்த வருடம் எல்லாம் இதுக்கு புள்ளி வழங்கப்படையில. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு செய்கை வழிக்கான புள்ளிகள் கிடைக்காது, இறுதி விடைக்கான புள்ளி மட்டும்தான் கிடைக்கும். நாங்கள் வேண்டுமென்றா படம் ஒன்று வரைஞ்சு நாங்கள் செய்த ஆன்சர் சரியா செக் பண்ணி கொள்ளலாமே தவிர இந்த முறையை பயன்படுத்தி செய்யாதீர்கள். இதை நீங்கள் செய்த அந்த ஆன்சர் சரியான்னு செக் பண்றதுக்கு மட்டும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட். அப்ப நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம். நாங்கள் பார்த்தோம் 15 2 என்றதுதான் ஒரு மகளுக்கு கிடைத்தது. ரைட். மனைவிக்கு கிடைத்தது 5 1. மனைவிக்கு கிடைத்தது 5 1. ரைட். அடுத்த பகுதிக்கு வருவோம். மகளை விட மனைவிக்கு ரூபாய் 8000 கூடுதலாக கிடைத்ததெனின் சொல்லி இருக்கிறாங்க. மகளை விட மனைவிக்கு 8000 ரூபாய் கூடுதலாக அதிகமாக கிடைச்சிருக்குதான். அப்ப அதிகமாக கிடைச்சிருக்கிறது மனைவிக்கு. ரைட். பகிரப்பட்ட மொத்த பணத்தை காண்க. இங்க பாருங்க, 2 நாள் முதல்ல மனைவிக்கு கிடைத்ததை பின்னமா எழுதி கொள்றேன். அடுத்து ஒரு மகளுக்கு கிடைத்ததை பின்னமா எழுதி கொள்றேன். ரைட். மனைவிக்கு கிடைத்ததை நாங்கள் பார்த்தோம் 5 1 என்று சொல்லி இருந்தாங்க. ஒரு மகளுக்கு கிடைத்ததை நாங்கள் கணித்தோம் 15 2. ரைட். இப்ப பாப்போம் பிள்ளைகள், இப்ப நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாங்க மகளை விட மனைவிக்கு கிடைத்த தொகை தெரியும் 8000 ரூபாய். அப்ப அதை நாங்கள் பின்னத்துல கணிச்சோம்டா. இப்ப நமக்கு தெரியுது மனைவிக்கு தான் அதிக தொகை கிடைச்சிருக்கு. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சோம்டா அந்த வித்தியாசம் ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை பின்னத்துல கணிக்கலாம். ரைட். இதுல இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் பின்னங்களை கழிக்கும் போது அல்லது கூட்டும் போது பகுதிகள் கட்டாயம் சமனா இருக்கணும். ரைட். இந்த இடத்துல பகுதி 5 இருக்குது, இந்த இடத்துல 15 இருக்குது. அப்ப நான் இந்த 5ஐயும் 15 மாத்துறதுக்காண்டி 3 பெருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஒரு பின்னத்தை பகுதியை 3 பெருக்கணும், தொகுதியை 3 பெருக்குவோம். ரைட்டாக விட வரப்போகுது 15 3 சய 15 2. அப்ப பாருங்க 15 1. இதான் இந்த வித்தியாசம். இந்த வித்தியாசத்துக்குரிய தொகை தான் இங்க தந்திருக்கிறாங்க. எவ்வளவு? இதான் இந்த 15 ஒரு பகுதிக்குரிய தொகை என்றது இந்த 8000 ரூபாய். நம்மகிட்ட கேட்கிறாங்க பகிரப்பட்ட மொத்த பணம். 15 ஒரு பகுதிக்குரிய தொகை 8000 ரூபாய்டா இந்த 15 பங்கும் எவ்வளவு வரப்போகுது? ரைட். பாப்போம். வரும் 15 15 எவ்வளவு வரும்? ஒரு பங்குன்றது 8000 ரூபாய். ஆகவே 15 பங்குன்றது இந்த 8000 15 பெருக்குவோம். ரைட். 15 மட்டும் 8 பெருக்கிறேன். 15 மட்டும் 8 பெருக்கணும்டா 8 5 40 மீதி 4 1 8 8 4 12 120. அதோட 3 பூஜ்ஜியங்கள் வரப்போகுது. ஆகவே ரூபாய் 120,000. 120,000. ரைட். இதுதான் பகிரப்பட்ட மொத்த பணம். அடுத்ததுக்கு வருவோம். 4வது, மனைவிக்கும் 3 மகள்மாருக்கும் பகிர்ந்து கொடுத்த பின்னர் அவனுக்கென எஞ்சி உள்ள பங்கு மனைவிக்கு கொடுத்த பங்கு ஆகியவற்றுக்கு இடையிலான விகிதத்தை காணும். இறுதியா எஞ்சி உள்ள பங்கும் மனைவிக்கு கொடுத்த பங்குக்கும் இடையிலான விகிதத்தை கேட்கிறாங்க. கடைசியா எஞ்சி உள்ள பங்கும் மனைவிக்கு கொடுத்த பங்குக்கும் இடையிலான விகிதத்தை கேட்கிறாங்க. அப்ப நாங்க முதல்ல கண்டுபிடிப்போம் கடைசியா எஞ்சி உள்ள பங்குன்றது எது. ரைட். பாப்போம். மனைவிக்கும் மகளுக்கும் கொடுத்தது என்னென்ன? ரைட். மனைவிக்கும் மகள்மார் மூவருக்கும் கொடுத்தது 3 மகள்மாருக்கும் கொடுத்ததை பார்க்கும். மனைவிக்கு கொடுத்தது பிள்ளைகள் 5 1. மகள்மார் மூவருக்கும் கொடுத்தது 5 2 பார்த்த முதல். ரைட். அப்படி என்றா ரெண்டையும் சேர்த்தோம்டா 5 3. அப்ப மொத்த காணி என்றது 5 5. மனைவி மகள்மாருக்கெல்லாம் கொடுத்தது 5 3. அப்ப கடைசி 5 இருக்க போறது 5 2. 5 2. பிள்ளைகள் விகிதம் தான் கேட்டிருக்கிறாங்க. ரைட். ஒருக்க பார்த்துட்டு வரும். 3 மகள்மாருக்கு கொடுத்தது 5 2.
நாங்கள் இந்த இடத்துல கண்டுபிடிச்சோம் 5 2 3 மகள்மாருக்கும் கொடுத்தது. ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள் 5 2 மனைவிக்கு கொடுத்தது 5, அது மொத்தமா 5 3. அப்ப எஞ்சி இருக்கிறது பிள்ளைகள் 5 3. ரைட். மனைவிக்கு கொடுத்தது 5 1. இப்ப பாருங்க பிள்ளைகள் விகிதம் 5 2க்கும் 5 1க்கும் இடையிலான விகிதம். இதோட பார்த்த உடனே சொல்லிடலாம் பகுதிகள் சமனா இருக்கிறபடியால 5 2 5 2 ஒன்றுன்றா அப்ப விகிதம் வரப்போகுது 2 1 2க்கு 1 2 1க்கு. ரைட். அப்ப விகிதம் 2க்கு 1 2க்கு 1. இது முதலாவது பின்ன கேள்வி. ரைட். ரைட் பிள்ளைகள். அடுத்த வினாவுக்கு வருவோம். இரண்டாவது வினாவுக்கு வருவோம் பிள்ளைகள். ரைட். சுற்றளவு பரப்பளவு தொடர்பான வினாவுக்கு வருவோம். உருவில் காட்டப்பட்டுள்ள செவ்வக வடிவிலான காணியில் அரைவட்ட பகுதி தவிர்ந்த எஞ்சிய பகுதியில் புல் வளர்க்கப்பட்டுள்ளது. இந்த அரைவட்டம் தவிர்ந்த பகுதியில் இந்த அரைவட்டம் இல்லாமல் எஞ்சிய பகுதியில் புல் வளர்க்கப்பட்டிருக்கலாம். இந்த பகுதியில புல் வளர்க்கப்பட்டிருக்குது. புல் வளர்க்கப்பட்ட பகுதியின் சுற்றளவை காண்க. பரம்புகளில் சுற்றளவு வேண்டாம். இந்த 20 மீட்டர் வரப்போகுது. அதே போல இந்த இடத்துல ஒரு 20 மீட்டர் வரப்போகுது. இது 14 மீட்டர் என்று வரப்போகுது. அதுக்கு மேலதிகமா பிள்ளைகள் நாங்கள் இந்த வில்லின்ற நீளத்தையும் கணிக்க போறோம். இதுதான் புல் வளர்க்கப்பட்ட பகுதியின் சுற்றளவு. ஆர்ஆர் இந்த 20 மீட்டர், இந்த இடத்துல ஒரு 20 மீட்டர், இதுல ஒரு 14 மீட்டர். அது இல்லாமல் இந்த அரைவட்ட வில் பாருங்கள் 20 + 14 + 20 + அடுத்தது அரைவட்டவில் அரை தர 2πr நேரடியா 5r என்று போட்டாலும் சரி. ரைட். வருவோம் 20 20 40 14 54 பிள்ளைகள். இதோட கூட்ட போறோம். அந்த அரைவட்டம் அரை தர 2πக்கு பதிலா 22 கீழே 7 6க்கு பதிலா இந்த 14 இந்த அகலம் தந்திருக்கிறாங்க. ஆகவே இதுவும் 14 இருக்க போகுது. இந்த 14ன்றது விட்டம் பிள்ளைகள். ஆகவே 6 வரப்போறவர் 7. இதை நாங்கள் சுருக்குவோம். இந்த ரெண்டு வெட்டுப்படும். ஒரு முறை இந்த 7 வெட்டுப்படும். ஆகவே 22 வரப்போகுது. 22 வரப்போகுது. 54 + 22. ஆகவே கடைசியா கூட்டுப்பட்டு சென்றா 76 மீட்டர். சுற்றளவு 76 மீட்டர். அடுத்து பாப்போம் அரைவட்டத்தின் பகுதியின் பரப்பளவு எவ்வளவு. இதன் பரப்பளவு இப்ப நான் நிலநிறத்துல நிலட்டு இருக்கிறேன். இதன் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு அரைவட்டத்தின் பரப்பளவு. ஆகவே அரை πr வர்க்கம். அரை πக்கு பதிலா 22 கீழே 7 6 வர்க்கம் 6 7 என்று பார்த்தோம். அதன் வர்க்கம் என்றபடியா 2 முறை வெட்டுறோம். 2 முறை பெருக்கிறோம். 7 7 வெட்டுப்படும் பிள்ளைகள். இந்த 2ம் 22 வெட்டினோம்னா 11 முறை. ஆகவே ஆன்சர் வரப்போது 11 தர 7 77 மீட்டர் வர்க்கம். 77 மீட்டர் வர்க்கம். ரைட். கண்டுபிடிச்சிட்டோம். இது முதல் 2 வினாக்கள். அடுத்த வினாவுக்கு போவோம். புல் வளர்க்கப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. நாங்கள் பார்த்தோம் இதான் புல் வளர்க்கப்பட்ட பகுதி. இதன் பரப்பளவை காண்க. இதை நாங்கள் கண்டுபிடிச்சோம். இது 77 மீட்டர் வர்க்கம் என்று வந்தது. இந்த அரைவட்டத்தின் பரப்பு. இந்த பரப்பளவு 77 என்று வந்தது. இந்த வில்லின் நீளம் பார்த்தோம் 22 சென்டிமீட்டர். 22 மீட்டர். வில்லின் நீளம் 22 மீட்டர். படத்துல குறிச்சுக்கொள்றேன். புல் வளர்க்கப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. புல் வளர்க்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு வேண்டா இந்த நிலற்றாமல் இருக்கிற பரப்பு. அப்ப இந்த செவ்வகத்தின் பரப்புல இருந்து இந்த அரைவட்டத்தின் பரப்பை கழிச்சிட்டு வேண்டா சரி. செவ்வகத்தின் பரப்பு நீளம் தர அகலம் 20 தர 14. இதுல இருந்து கழிக்க போறோம் பிள்ளைகள் அந்த அரைவட்டத்தின் பரப்பை.
அப்ப இந்த இடத்துல பிரிக்கணும்னா நான் 14 தர 2 28 280 இதுல இருந்து கழிக்க போறோம் 77 பிள்ளைகள். கடைசி ஆன்சர் வரப்போகுது 203 மீட்டர் வர்க்கம். 203 மீட்டர் வர்க்கம். ரைட். அடுத்ததுக்கு வருவோம். புல் வளர்க்கப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவிற்கு சமனாக அமையுமாறும் புல் வளர்க்கப்பட்ட பகுதியின் பரப்பளவிற்கு சமனாக அமையுமாறும் அதாவது இந்த பரப்பளவு அந்த பெருமதி 203 இருக்க போகுது. அதன் ஒரு எல்லை ஏபியாக அமையுமாறும் ஒரு செவ்வக வடிவ பகுதி இதனுடன் இணைக்கப்பட வேண்டுமெனில் பாருங்கள் இதோட இன்னொரு காணி இணைக்க போறோம் செவ்வக வடிவத்துல. இப்படி ஒரு செவ்வக வடிவ பகுதியை இதோட இணைக்க போறோம். பெரிய ஒரு செவ்வகம். இந்த செவ்வகத்தின் பரப்பு இந்த புல் வளர்க்கப்பட்ட பகுதியின் பரப்பளவுக்கு சமன். இந்த செவ்வகத்துல இந்த நீளம் நமக்கு தெரியும் 14. இந்த அகலம் இந்த அகலம் நமக்கு தெரியாத நான் எக்ஸ் என்று குறிக்கிறேன் பிள்ளைகள். ஆனால் இந்த பரப்பளவு 203க்கு சமன். அப்ப பாப்போம் அந்த புதிதாக இணைக்கப்பட்ட செவ்வகத்தின் பரப்பு நீளம் தர அகலம் 14 தர எக்ஸ் இது சமனா இருக்க போகுது புல் வளர்க்கப்பட்ட பகுதி 203 என்ற பரப்புக்கு. ஆகவே எக்ஸ் வரப்போகுது பிள்ளைகள் 203 கீழ் 14. 203 கீழ் 14. ரைட். 7ஆல பிரிக்கலாம் என்று பார்ப்போம். 20 பிள்ளைகள் 7 2 முறை 2 14 மீதி 6 63 9 முறை. இதை 7ஆல பிரிச்சோம்டா 2 முறை 29 கீழ் 2. ஆன்சர் வரப்போகுது 29 கீழ் 2 ஒரு முறை 9ல 4 முறை மீதி 1 10ல 5 முறை 14.5 மீட்டர். 14.5 மீட்டர். .5 மீட்டர் என்று வருது. இது 2வது வினா. நாங்கள் அடுத்த வினாவுக்கு வருவோம். ரைட். 3வது வினாவுக்கு போவோம் பிள்ளைகள். 3வது வினாவுக்கு சதவீதம் தொடர்பான வினா. சதவீதம் தொடர்பான வினா. ஒரு மனிதன் 3% மாத வட்டிக்கு ரூபாய் 8000 கடனாக பெற்றான். முதல்ல கேட்கிறாங்க மாதம் ஒன்றுக்கு செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவு? ரைட். 3% மாத வட்டி 8000 ரூபாய் கடன் தொகை. அப்ப 8000க்கு 3% கணிப்போம். தர 100 மேல் 3. பாப்பம் 2 பூஜ்ஜியங்களை வெட்டலாம் பிள்ளைகள். 8 தர 3 24 என்று தெரியும். ஆகவே ரூபாய் 240. அவன் 6 மாதங்களின் பின்னர் கடனில் இருந்து விடுபடுவதற்கு அவன் செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவு? செலுத்த வேண்டிய வட்டி என்றுதான் கேட்டிருக்கிறாங்க. 6 மாதங்களுக்கு பிறகு 1 மாதத்துக்குரிய வட்டி 240 ரூபாய். 6 மாதங்களுக்காக செலுத்த வேண்டிய வட்டி என்றதால் 6ஆல பெருக்கிறேன். பாவம் பிள்ளைகள் 0 6 4 24 மீது 2 6 2 12 2 14. ஆகவே செலுத்த வேண்டிய வட்டியை 6 மாதங்களுக்கு செலுத்த வேண்டிய வட்டி 1440 ரூபாய். 6 மாதங்களின் பின்னர் கடனில் இருந்து விடுபடுவதற்கு செலுத்த வேண்டிய தொகை. கடனில் இருந்து விடுபடுவதற்கென்றா அவர் வாங்கின கடன் 8000 ரூபாயும் அதுக்கான வட்டி 1440 ரூபாயும் மொத்தமா செலுத்த போறார். அப்ப ரெண்டையும் சேர்த்த ரூபாய் 9440 செலுத்த போறார். 2வது ஈஸியான வினா, எளிய வட்டி வினா. அடுத்ததுக்கு வரும். இதுல பி பகுதிக்குரிய வினாவுக்கு நகரசபை எல்லைக்குள் அமைந்துள்ள வீடு ஒன்றின் ஆண்டு பெருமானம் ரூபாய் 24,000. ஆண்டு பெருமானம் தந்திருக்கிறாங்க 24,000. இதற்கான காலாண்டுக்கு அறவிடப்படும் வரி ரூபாய் 300. காலாண்டுக்கு அறவிடப்படும் வரி 300. உங்களுக்கு தெரியும் ஆண்டு பெருமானத்தின் ஒரு குறித்த சதவீதத்தை நாங்க இறை வரியாக செலுத்த போறோம். ஆண்டு வரியாக செலுத்துவோம். அந்த ஆண்டு வரின்ற 4ல் ஒரு பங்கு தான் காலாண்டு வரி. அப்ப காலாண்டு வரி தந்திருக்கிறாங்க ரூபாய் 300 என்று தந்திருக்கிறாங்க. ரைட். அப்ப முதல்ல கேட்கிறாங்க வருடம் ஒன்றுக்கு செலுத்த வேண்டிய மொத்த வரி எவ்வளவு?
காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய வரி ரூபாய் 300 என்றபடியால அதண்ட 4 மடங்கு 4ஆல பெருக்கிறேன் ரூபாய் 12 படியால 1200 ரூபாய் 1200. நகரசபை அரவிடம் வரி சதவீதம் எவ்வளவு? இங்க பாருங்க, ஆண்டு பெருமானத்தின் ஒரு குறித்த சதவீதத்தை தான் நாங்க ஆண்டு வரியாக செலுத்துவோம். இந்த இடத்துல நமக்கு ஆண்டு பெருமானமும் தெரியும், ஆண்டு வரியும் தெரியும். அப்ப சதவீதம் மட்டும்தான் தெரியாது. இந்த சமன்பாடாக இதை பிரதிட்டோம்னா ஆண்டு பெருமானம் பாருங்க 24,000. சதவீதம் 100 மேல் 6 தெரியாது பிள்ளைகள். ஆண்டு வரி 1200. சுருக்குவம் இந்த 2 வெட்டுப்படும். ஆகவே 6 வரப்போகுது 1200. இந்த பெருக்கப்பட்டிருக்க 240 நாங்கள் சமன்பாடு அடுத்த பக்கம் கொண்டு போனோம்டா பிரிக்கப்பட போகுது பிள்ளைகள். விதை சுருக்கணும்டா ஒரு பூஜ்ஜியத்தை வெட்டலாம், இந்த 12ஆல சுருக்கணும்டா ஒரு முறை, இது 2 முறை பிள்ளைகள். மேல 10 கீழே 2, 10 கீழே 2 5%. இதை இப்படிதான் சமன்பாடெல்லாம் போட்டு செய்யணும் இல்லை பிள்ளைகள். நேரடியாக சுருக்கி இருக்கலாம். நேரடியாக செஞ்சோம்டா அப்படி வரப்போகுது 24,000க்கு 1200 வரி. ஆகவே 100க்கு எவ்வளவு? 24,000க்கு 1200. ஆகவே 100க்கு எவ்வளவு? இப்படி சுருக்கி இருந்தோம் என்றாலும் சரி பிள்ளைகள். பாருங்க 2 0 வெட்டலாம், 1 0 கடைசியா 120 கீழ் 24. இந்த இங்க பார்த்தோம்டா 12ஆல சுருக்கணும் ஒரு முறை, 2 முறை, மேல 10 வரப்போகுது கீழே 2, 10 கீழ் 2 5%. ரைட். நேரடியாக சுருக்கி இருந்தாலும் சரி. ரைட். இது சதவீதம் தொடர்பான 3வது வினா. ரைட். ஓகே, அடுத்த வினாவுக்கு வருவோம். 4வது வினாவுக்கு போவோம் பிள்ளைகள். 4வது வினா. ரைட். தரவுகளை வகை குறித்தல் தொடர்பான வினா. ரைட். இது பொதுவாக பார்ட் 2ல தான் வருது. ரைட். பார்ட் 1B வந்தாலும் பிள்ளைகள் இப்படி ஒரு இடைவெளி நிரப்புற மாதிரியான ஒரு வினா தான் வரப்போகுது. இது நாங்கள் செய்வோம். ரைட். நாங்கள் படிச்சிருக்கோம் இடை கணித்தல் 2 முறைகள். நேரடி முறைண்டா சிக்மா எஃப்இன் கீழ் சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் சிக்மா எஃப். அப்படி இல்லைண்டா பிள்ளைகள் விலகல் முறையில தான் சிக்மா எஃப்டியின் கீழ் ஏ சக சிக்மா எஃப்டியின் கீழ் சிக்மா எஃப். ரைட். இந்த இடத்துல பார்ப்போம் சிக்மா எஃப்டி எல்லாம் வந்திருக்கிறதா விலகல் முறையா தான் இருக்க போகுது. சிற்றுண்டி சாலை ஒன்றில் ஒரு மாதத்தில் சமைப்பதற்கு பயன்படுத்திய அரிசியின் அளவு. ரைட். அரிசியின் அளவு இந்த பாருங்க தந்திருக்கிறாங்க இந்த இடத்துல 41.45 கிலோகிராம்ல. இது ரெண்டுக்கு இடையில 3 நாட்கள், 41க்கும் 45க்கும் இடையில 3 நாட்கள், 46க்கு 50க்கு இடையில 5 நாட்கள். தரவுகள் தந்திருக்கிறாங்க பிள்ளைகள். ரைட். பாருங்க விலகல் பூச்சியமா இருக்குது. எந்த வகுப்பாயிடை கண்டா இந்த வகுப்பாயிடை யாரவர் 51 தொடக்கம் 55. இவருண்ட நடுப்பெருமானத்தை தான் உத்தேச இடையா எடுத்திருக்கிறோம். அதுக்கு முதல்ல நாங்கள் இடைவெளியை நிரப்புவோம். 41 45 நடுப்பெருமானம் வரப்போகுது பிள்ளைகள் 43. இதுக்கு வரப்போகுது 48. இதுக்கு வரப்போகுது 53 பிள்ளைகள். இதுக்கு வரப்போகுது 58, 63, 68. ஓகே, நடுப்பெருமானம் சரி. அடுத்ததான் உங்களுக்கு தெரியும் இந்த விலகல் எப்படி கணிக்கிறது என்று. விவரத்தான் விலகல் உத்தேச இடையா எடுக்கிறோம். கேபிட்டல் ஏ உத்தேச இடை. ரைட். பாருங்க 43ல இருந்து 53 கழிச்சோம்டா 10. 48ல இருந்து 53 கழிச்சோம்டா 5. ரைட். 53ல இருந்து 53 கழிச்சா 0 வரப்போகுது. ரைட். 58ல இருந்து 53 கழிச்சோம்டா 5. 63ல இருந்து 53 கழிச்சோம்டா 10. 68ல இருந்து 53 கழிச்சு சக 15 போட்டிருக்காங்க. இதெல்லாம் சக. ஓகே, சக கட்டாயம் போடணும் இல்ல. ரைட். அடுத்தது ரெண்டையும் பெருக்கிறோம். இது ரெண்டையும் பெருக்கிறோம். சய 10 தர 3 சய 30. ஓகே, சய 5 தர 5 சய 25. ரைட். 7 தர 0 0. ரைட். 5 தர 6 30. 10 தர 5 50. இதெல்லாம் நேர் பெருமானம், இது மறை பெருமானம்.
பாருங்க பிள்ளைகள், இந்த மறை பெருமானங்களோட கூட்டுத்தொகை வரப்போகுது சய 55. இந்த நேர் பெருமானங்களை கூட்டினோம்டா பாருங்க 50 30 80 140 சக 140. சிக்மா எஃப்டி வரப்போகுது பிள்ளைகள், இது ரெண்டையும் கூட்டுத்தொகை 140 இருந்து 55 கழிக்க போறோம். அந்த இடத்துல எழுதுறேன், வளமையா கீழே தான் எழுதுறேன், இந்த இடத்துல எழுதுறேன். சிக்மா எஃப்டி சமன் 140 சய 55, 140 சய 55 வரப்போகுது பிள்ளைகள் 85. பாருங்க 140 இருந்து 55 கழிச்ச வேண்டாம். 10ல் 5 போன 5, 13ல் 5 போன 8 பிள்ளைகள். ஆகவே 85, 85 சிக்மா எஃப்டி 85. ஓகே ரைட். அடுத்ததுக்கு வினாக்களுக்கு வருவோம். இப்ப இடைவெளியில் நிரப்பிட்டோம், வினாக்களுக்கு வருவோம். சிக்மா எஃப்டி 85 வந்தது. சிக்மா எஃப் நமக்கு தேவைப்படும், அதையும் கூட்டி வச்சுக்கொள்வோம். இது எல்லாத்தையும் கூட்டுறோம். 5 3 8 8 7 15 15 20 26 30. சிக்மா எஃப் வரப்போகுது 30. இந்த இடத்துல போடுறேன் சிக்மா எஃப் 30. ஓகே. அட்டவணையின்படி எந்த வகுப்பாயரின் நடுப்பெருமானம் உத்தேசடியாக கொள்ளப்பட்டது? உத்தேசடியாக எந்த வகுப்பாயரை 51 தொடக்கம் 55, 51 தொடக்கம் 55. தரப்பட்ட அட்டவணையை பூரணப்படுத்தி அந்த சிற்றுண்டி சாலையை நாளொன்றுக்கு சமைப்பதற்கு பயன்படுத்த அரசின் இடையை காண்க. இடையே கிட்டிய கிலோகிராமில் கிட்டிய முழுவன் பெருமானத்துக்கு காண்க. இடை சமன் ஏசாக சிக்மா எஃப்டி இன் கீழ் சிக்மா எஃப். இங்க ஏ என்றது உத்தேச இடை, இது உத்தேச இடை, இவர்தான் உத்தேச இடை 53 எடுகொண்ட இடை என்று சொல்லலாம் 53. சிக்மா எஃப்டி 85 பிள்ளைகள் 85, சிக்மா எஃப் 30. ஓகே, இது அப்படியே கொண்டு போய் பிரதியிடுவோம். ஏக்கு பால 53, சிக்மா எஃப்டி வந்தது 85, சிக்மா எஃப் பண்றது 30. ரைட். 53 பிளஸ் இதை மட்டும் சுருக்க போறோம். 85 30ஆல பிரிக்க போறோம். ரைட். இங்க பாருங்க, நான் 3ஆல பிரிச்சு கொள்றேன். 3ஆல பிரிச்சேன்டா 8ல 3 2 3 இருக்குது, மீதி 2 25 என்று வரப்போகுது. 25 3ஆல பிரிச்சோம்டா 8 முறை 8 3 24, மீதி 1 10ல 3. ரைட். கீழே வரப்போகுது 3ஆல பிரிச்சோம்டா 10. அப்ப பாருங்க பிள்ளைகள் 53 பிளஸ் இந்த இடத்துக்கு வரப்போது 10 ஒரு தானம் தள்ளி வைக்க போறோம். ஆகவே இதுக்கு 2.83 வச்சுக்கொள்வோம். 2.83. 10ஆல பிரிச்சுன்னா ஒரு தானம் இடது பக்கம் தள்ளி வரப்போகுது. ஆகவே 2 கூட்டுறோம். 53 பிளஸ் 52 53 பிளஸ் 2 55 என்று வரப்போகுது. ஆகவே 55.83, 55.83 கிட்டிய முழுவெண்ணுக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்ப இது அன்னளவா முழுவெண்ணுக்கு பார்த்தோம்னா 56 கிலோகிராம், 56 கிலோகிராம். ரைட். 53ஐயும் 2.83ஐயும் கூட்டினோம்னா 55.83. இது கிட்டிய முழுவெண்ணுக்கு மட்டும் தட்டுறோம் 56 கிலோகிராம். ரைட். 56 கிலோகிராம் என்று வந்துட்டு பிள்ளைகள் இடையே கணிச்சிட்டோம். ரைட். அடுத்ததா கீழே ஒரு வினா கேட்டிருக்காங்க. ரைட். இப்ப நாங்கள் இந்த கண்டது 56 கிலோகிராம் என்றது பிள்ளைகள் நாளொன்றுக்கு சமைப்பதற்கு பயன்படுத்திய அரிசியின் இடைத்திணிவு. ஒரு நாளைக்கு சராசரியா 56 கிலோகிராம் பயன்படுத்தப்படுது. அடுத்ததுக்கு வருவோம். சிற்றுண்டிச்சாலையில் 3 மாதங்களுக்கு தேவையான அரிசியின் குறைந்தபட்ச அளவை காண்க. 3 மாதங்களுக்கு. இப்ப நாங்கள் இங்கே கண்டது நாளொன்றுக்கு. அப்போ ஒரு நாளைக்கு பிள்ளைகள் 56 கிலோகிராம் சராசரியா தேவை. 3 மாதங்களுக்கு என்றா அப்ப நாங்கள் இங்க பொதுவா மாதங்கள் என்று குறிப்பிடும் போது நாங்கள் 30 நாட்களை தான் கருதணும் பிள்ளைகள். 30 நாட்கள் படி என்றா 3 மாதத்துக்கு 90 நாட்களுக்கு பார்க்க போறோம். அப்ப 90ஆல பெருக்கணும்டா. பாருங்க பிள்ளைகள், ஒரு பூஜ்ஜியத்தை போட்டுக்கொள்வோம். 9 தர 6 54, மீதி 5, 9 தர 5 45, 5 50. ஆகவே 5040 கிலோகிராம், 5040 கிலோகிராம் குறைந்தபட்ச அளவு
5040 கிலோகிராம். 5040 கிலோகிராம். ரைட். இது அந்த 4வது தரவுகளை வகை குறித்தல் தொடர்பான வினா. இன்னொரு முறை பாவம் பிள்ளைகள் முதல்ல இருந்து சொல்றேன். முதல்ல நடுப்பெருமான நிரலை பூரணப்படுத்துறோம். நடுப்பெருமான நிரல். ரைட். 41 45 என்ற நடுப்பெருமான நமக்கு தெரியும். ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிப்போம். 41 45 86 பிரிச்சமெண்டா 43. 46 50 என்றா 96 2ஆல பிரிச்சமெண்டா 48. அப்படி கூட்டி கூட்டி பிரிச்சு கொண்டு இருக்க தேவையில்லை. ஒன்றுக்கு கண்டுபிடிச்சிட்டோம்டா பாருங்க. இது 43, இந்த இடத்துல 43 வருது. இதை விட 2 அதிகமா இருக்குது. ஆகவே அடுத்து 46 விட 2 அதிகம் 48, 51 விட 2 அதிகம் 53, 56 விட 2 அதிகம் 58, 61 விட அதிகம் 2 63, 66 விட 2 அதிகம் 68. ரைட். நடுப்பெருமான நிரலை போட்டுட்டோம். அடுத்ததா பாக்குறோம் விலகல். இந்த விலகல் கணிக்கிறது எப்படி என்றால், இந்த விலகல் கணிக்கிறது எப்படி என்றா, விலகல் என்றது அந்த ஒவ்வொரு தரவில நடுப்பெருமானத்துல இருந்தும் அந்த உத்தேச இடையை கழிக்கிறோம். உத்தேச இடையை கழிக்கிறோம். இந்த அம்புக்குரிய பிள்ளைகள் இப்படி ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா, இந்த அம்புக்குரிய அந்த உத்தேச இடையே நோக்கி இருக்கணும். இப்ப 43 இருந்து 53 கழிச்சோம்னா சய 10, 48 இருந்து 53 கழிச்சோம்னா சய 5. ரைட். பாருங்களே. அடுத்து 0 5 10 15. ரைட். அடுத்ததா பெருக்கிறோம். சய 10 தர 3 சய 30, 5 சய 5 தர 5 சய 25, 0 5 தர 6 30, 10 தர 5 50, 15 தர 4 60. நேர்பெருமானத்தை எல்லாம் கூட்டினோம்டா 50 30 80 60 140. இந்த இடத்துல பார்த்தோம்டா 55. ரைட். இது மறை என்றபடியானது நேர்பெருமானம். இதுல இருந்து இதை கழிக்கிறோம். 140 இருந்து 55 கழிக்கிறோம். கழிச்சோம்டா பிள்ளைகள் 85. ரைட். 85. சிக்மா எஃப் எல்லாத்தையும் கூட்டினோம்டா, இது எல்லாத்தையும் கூட்டினோம்டா 38 வருது. 30 பாருங்க. 8 15 21 26 4 30. அடுத்ததுக்கு வாரம் 51 தொடக்கம் 55. 51 தொடக்கம் 55. இதுதான் உத்தேச இடையாக எடுத்துக்கொண்டு அந்த வகுப்பாய்டின் நடுப்பெருமான, எந்த வகுப்பாய்டின் நடுப்பெருமானம் என்று கேட்டிருக்கிறாங்க. அடுத்து இந்த இடை கணிக்கிறதுக்காக வேண்டி ஏ என்ற பெருமானம், சிக்மா எஃப் டி என்ற பெருமானம், சிக்மா எஃப் என்ற பெருமானம் எல்லாத்தையும் இதை பிறந்திடுறோம். பிறந்திட்டோம்டா 53 பிளஸ் சிக்மா எஃப் டிக்கு போல 55, சிக்மா எஃப் போல 30. இதை மட்டும் தான் நாங்கள் சுருக்க வேண்டி இருக்குது. இப்ப இதை நான் இலகுவா சுருக்கிறதுக்காக வேண்டிய 3ஆல பிரிச்சு கொள்றோம். பகுதியில 10 வரும் பிள்ளைகள். ரைட். இப்ப பாருங்க 8ல 3 2 முறை, மீதி 2 வரப்போகுது. 25ல 25 3ஆல பிரிச்சோம்னா 8 முறை, 8 3 24 என்றபடியால மீதி 1 பிள்ளைகள். அப்ப தசம் வச்சு 10 பார்த்தோம்னா 10ல 3 முறை. அதோட நிப்பாட்டி கொள்றேன். 28.3 கீழே 10 வரப்போகுது. 10 நீங்கள் 10ஆல பிரிக்கும் போது ஒரு என்ன தசம் ஒரு தானே இடது பக்கம் தள்ளி வரப்போகுது. ஆகவே இது 2.83. 53 பிளஸ் 2.83 55.83. அப்ப அதை நாங்கள் முழு எண்ணுக்கு மட்டும் தட்டினோம்டா 56. சராசரியா ஒரு நாளைக்கு பயன்படுத்துற அரிசியின் அளவு 56 கிலோகிராம். 3 மாதங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஆக 90 நாளைக்கு பாக்குறோம். 30 மாதம் 30 நாள் படி 90 நாட்களுக்கு 3 மாதத்துக்குரிய பெருக்கணும்டா 5040 கிலோகிராம். ரைட். இது ஈஸியானது பிள்ளைகள். சமன்பாடுகள்ல சரியா பிரதிட்டோம்டா சரி. ரைட். அப்ப நாங்க அடுத்ததுக்கு வருவோம் 4வது வினாவுக்கு. நாலாவது வினா பார்த்துட்டோம். 5வது வினா அடுத்தது. 5வது வினா பிள்ளைகள். 5வது வினா தொடைகளோட தொடர்புபட்ட வினா. பொதுவா தொடைகள் நிகழ்தகவு ரெண்டும் சேர்ந்து வாரது. இந்த இடத்துல தொடை ஒன்று இருக்கு, தொடை சம்பந்தமான ஒரு வினா இருக்குது. இப்ப இதை நாங்க செய்வோம். முதல்ல தரவுல வாசிச்சு கொள்வோம். விவசாய கழகம் ஒன்றில் உள்ள 120 உறுப்பினர்களுக்கும் மொத்தமா 120 பேர் இருக்கிறாங்களாம் மரக்கறி செடிகள் வழங்கப்பட்டன. மரக்கறி செடிகள் வழங்கப்பட்டன. ரைட். அத்துடன் 70 பேருக்கு பழச்செடிகளும் 65 பேருக்கு பூஞ்செடிகளும் வழங்கப்பட்டன. 15 பேருக்கு ஒரு வகை செடி மட்டும் வழங்கப்பட்டன. பாருங்க, 70 பேருக்கு பழச்செடிகளும். இந்த வட்டம் பாருங்க, இந்த வட்டம் பழச்செடிகளை பெற்றுக்கொண்ட உறுப்பினர்கள் என்ற இடது பக்கம். அப்ப இதுல 70 பேர் வர போறாங்க. 65 பேருக்கு பூஞ்செடிகளும். இந்த இடத்துல இந்த வட்டம் 65 பேரை குறிக்க போகுது. இந்த வட்டத்துக்குள்ள 65 பேர் வர போறாங்க.
15 பேருக்கு ஒரு வகை செடி மட்டும் 120 உறுப்பினர்கள் என்று மொத்தம் சொல்லியிருக்கிறாங்க. 120 என்று மொத்தம் சொல்லியிருக்கிறாங்க. 120 ரைட் 120 சொல்லியிருக்கிறாங்க. மரக்கறி செடிகள் வழங்கப்பட்டன. அத்துடன் 70 பேருக்கு பழச்செடிகள் ஓகே. 65 பேருக்கு பூஞ்செடிகளும் வழங்கப்பட்டன. 15 பேருக்கு ஒரு வகை செடி மட்டும். இதுல பாருங்க 3 வகையானது சொல்லியிருக்கிறாங்க. 3 வகையானது சொல்லியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான வினா பார்த்துக்கொள்ளுங்க. 6 மரக்கறி செடி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த பிள்ளைகள் பூஞ்செடி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பழச்செடிகள் கொடுத்திருக்காங்க. பழச்செடிகள் கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க 3 வகையான செடிகள். அப்ப பாருங்க இது ஒன்று பழச்செடியை குறிக்குது ஓகே ஒரு வட்டம். அடுத்த வட்டம் பூஞ்செடியை குறிக்குது. அடுத்தது 120 உறுப்பினர்களுக்கும் மரக்கறி செடிகள் வழங்கப்பட்டன. மொத்தமாக பிள்ளைகள் 120 பேர். அந்த 120 பேருக்கும் மரக்கறி செடி வழங்கப்பட்டது. ரைட். அப்ப இந்த செவ்வகம் குறிக்க போறது ஆறுண்டா செவ்வகம் குறிக்கிறது அனைவரையும் எல்லா உறுப்பினர்களையும். இந்த எல்லா உறுப்பினர்களுக்கும் என்ன வழங்கப்பட்டிருக்கு? மரக்கறி செடி வழங்கப்பட்டிருக்கு. மரக்கறி செடி வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த அனைத்து உறுப்பினர்களும் மரக்கறி செடியை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதனால் மரக்கறி என்று குறிக்கிறேன் இந்த செவ்வகம். ரைட். இதால இது வளமே எப்படி வாரது இல்ல. இந்த இடத்துல ஏன் இப்படி வருதுண்டா பிள்ளைகள் அனைத்து உறுப்பினர்களுக்குமே மரக்கறி செடி வழங்கப்பட்டிருக்கபடியால அந்த அகிலத்தோடைய நான் மரக்கறி என்று குறிக்கிறேன். ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள் இப்ப இந்த பிரதேசங்களை பார்த்தோம்டா 1 2 3 4 4 பிரதேசம். இது 6 பிள்ளைகள். இது 6 இது 2 அல்ல. எது எது அல்ல? பழச்செடியோ பூஞ்செடியோ இல்லை. பழஞ்செடியும் பூஞ்செடியும் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு என்னன்னா மரக்கறி செடி கிடைச்சிருக்கும். அப்ப உங்களுக்கு மரக்கறி செடி நான் மாநாடு போறேன் மரக்கறி செடி கட்டு கிடைச்சிருக்கும். இந்த இடத்துக்கு வருவோம். இவருக்கு கிடைச்சிருக்க போறது என்னன்னா இவருக்கு பழச்செடியும் மரக்கறி செடியும் கிடைச்சிருக்கும். ரெண்டாவது மரக்கறி செடிக்குள்ளேயும் இது வந்து வட்டம் இருக்கிறபடியால இந்த பிரதேசம் பார்த்தோம்டா இந்த பிரதேசம் பிள்ளைகள் பூஞ்செடியும் மரக்கறி செடியும். இது ஆறுண்டா இது மூன்றுமே மரச்செடி பழச்செடி பூஞ்சி மூன்றுமே கிடைத்தவர்கள். பாருங்க 3 விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. மரக்கறி பூஞ்செடி பழஞ்செடி. அப்ப இது 3 கிடைத்தவர்கள். முதலாவது கேள்வி பாருங்கள். மரக்கறி செடி மட்டும் பெற்றுக்கொண்ட உறுப்பினர்களை காட்டும் பிரதேசத்தை விண்ணுருவில் நிலற்றி காட்டுக. மரக்கறி மட்டும் என்றா யார்? இந்த வெளியில உள்ள பிரதேசம். இந்த வெளியில உள்ள பிரதேசம். அப்ப இந்த பிரதேசத்தை நிலற்றி காட்ட போறோம். இந்த வெளி பிரதேசத்தை நிலற்றி காட்டுறீங்களா? ரைட். ஓகே. அடுத்ததுக்கு வருவோம் பிள்ளைகள். அடுத்து 3வது கேட்டிருக்கிறாங்க. 3 வகையான செடிகளையும் பெற்றுக்கொண்ட உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ரைட். இந்த இடத்துக்குரிய எண்ணிக்கையை கேட்கிறாங்க. இப்ப பாப்ப நாங்க எண்ணிக்கையை கண்டுபிடிப்போம். இதை அழிச்சிடுறேன். இதையும் அழிச்சிடுறேன் பிள்ளைகள். ரைட். ஓகே. இப்ப நாங்க எண்ணிக்கைகளை கணிப்போம். இந்த எண்ணிக்கை எனக்கு தெரியாது அப்படின்னா எக்ஸ் என்று போட்டுக்கொள்றேன். இந்த வட்டத்துல வரப்போகுது 70. அதுல எக்ஸ் என்ற பகுதி இதுக்குள்ள போயிட்டு ஆகவே இதுவா இருக்க போறது 70 sin x. இந்த வலது பக்கத்தில் உள்ள வட்டம் முழுமையா 65 குறிக்குது. அது ஒரு எக்ஸ் இந்த இடத்துக்கு போயிட்டு பிள்ளைகள். ஆகவே இது 65 sin x. 65 sin x. இந்த ஒரு வகையை மட்டும் என்றதுதான் அந்த மரக்கறி வகை மட்டும். அது 15 பேர். அது வெளியில உள்ள எண்ணிக்கை. இப்ப பாவம் பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டினோம்டா 120 வரணும். இது எல்லாத்தையும் கூட்டினோம்டா 120 வரணும். நான் செய்யறேன் RR. ரைட். இந்த 70 sin x. அடுத்த இன்னொரு எக்ஸ் இடைவெட்டு பிரதேசம் எக்ஸ் என்று எடுத்தோம். அடுத்ததா 3வது 65 sin x. அடுத்ததா வெளியில உள்ள எண்ணிக்கை 15. இது எல்லாத்தையும் கூட்டினோம்டா இது சமனா இருக்கணும் 120க்கு. 120க்கு பாருங்களே 70 65 15. 65 15 கூட்டினோம்டா
பாருங்கள் 65ஐயும் 15ஐயும் கூட்டினோம்னா 80, 80, 70, 150. ரைட். சாய எக்ஸ் சாக எக்ஸ் வெட்டுப்பட்டும் பிள்ளைகள் இன்னொரு சாய எக்ஸ் மட்டும் எஞ்சிருக்க போகுது. வலது பக்கம் 120. ரைட். எனக்கு தேவையான பெருமானம் எக்ஸ். ஆகவே இந்த 150 அப்படி இருக்க போகுது. இந்த சக 120 இடது பக்கம் கொண்டு வரான் சாய 120. சாய எக்ஸ் அங்கால பக்கம் கொண்டு போறான் சக எக்ஸ் ஆயிரும். ஆகவே எக்ஸுக்கான விட பிள்ளைகள் 150 சாய 120 30. இந்த 3 வகையும் பெற்றுக் கொண்டவர்கள் இந்த இடைவெட்டு பகுதிக்குரிய எண்ணிக்கை 30. பாருங்களே இது ஃபுல்லா 70 வரப்போகுது. ஆகவே இந்த இடத்துக்கு 30 போயிட்டா இது 70 சாய் 30 இது 40. ரைட். இந்த வட்டம் ஃபுல்லா 65 வரப்போகுது. அல்லது 30 இடைவெட்டு பிரதேசத்தில் போயிட்டு பிள்ளைகள் அப்ப 65 சாய் 30 35. இப்ப நம்மகிட்ட இந்த இடத்துல 2வது கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 3 வகையான செடிகளையும் பெற்றுக்கொண்டவர்கள் 30 பேர். 3 வகையான செடிகளையும் பெற்றுக்கொண்டவர்கள் 30 பேர். ரைட். அடுத்ததுக்கு வருவோம். பூஞ்செடியை பெற்றுக்கொண்ட அனைத்து உறுப்பினர்களும் பழச்செடியையும் பெற்றுக்கொண்டனர் எனின் பாருங்களேன். பூஞ்செடியை இப்ப நாங்கள் பார்த்தது இப்படிதான் இருந்தது. ரைட். இன்னைக்கு மறுபடியா வரைகிறேன். ரைட். பழச்செடி பூஞ்செடி. இடது பக்கம் பழச்செடி வலது பக்கம் பூஞ்செடி. இது பழச்செடி இது பூஞ்செடி. இது அவ்வளவு பேருமே மரக்கரை செடி வாங்கினாங்க. ஓகே. இப்ப சொல்லி இருக்கிறாங்க பூஞ்செடியை பெற்றுக்கொண்ட அனைத்து உறுப்பினர்களும் பழச்செடியை பெற்றுக்கொண்டனர் எனின் மேலே தரப்பட்ட வெண்ணூறு மாற்றப்பட வேண்டிய விதத்தை வரைந்து காட்டு. பாருங்கள். பூஞ்செடியை பெற்றுக்கொண்ட அனைத்து உறுப்பினர்களும் பூஞ்செடியை பெற்றுக்கொண்ட அப்படின்ற இந்த வட்டத்துக்குரியவங்க எல்லாருமே பழச்செடியையும் பெற்றுக்கொண்டனர் அப்படின்றா இந்த வட்டம் இதுக்குள்ள வரப்போகுது. பழச்செடிக்குள்ள வரப்போகுது. பாருங்களேன். இது பழஞ்செடி என்றா இதுக்குள்ளதான் யார் வரப்போறா? பூஞ்செடி என்று வரப்போகுது. இந்த வட்டம் இந்த சின்ன வட்டம் ஆரண்டா பூஞ்செடி. பூஞ்செடியை பெற்றுக்கொண்ட அனைத்து உறுப்பினர்களும் பழச்செடியையும் பெற்றுக்கொண்டனர். அப்ப இந்த வட்டத்துக்குள்ள வட்டம் இப்படி மாறி வரணும். ரைட். அடுத்தது ஏ என்றது பழச்செடியை பெற்றுக்கொண்ட உறுப்பினர்கள், பி என்றது பூஞ்செடியை பெற்றுக்கொண்ட உறுப்பினர்கள் ஆயின் புதிய வெண்ணுருவில் பழச்செடிகளையும் மரக்கறி செடிகளையும் மட்டும் பெற்றுக்கொண்ட உறுப்பினர்களை தொடை குறியீட்டை பயன்படுத்தி எழுதி காட்டுக. பாருங்கள். பழச்செடிகளில் பழச்செடியை ஏ என்று எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ரைட். இது ஏ என்று எடுக்கிறோம். பூஞ்செடியை பெற்றுக்கொண்டவர்கள் பி என்று எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ரைட். புதிய வெண்ணுருவில் அப்படின்னா இது இல்ல பிள்ளைகள், இதை பார்க்க போறோம். ரைட். புதிய வெண்ணுருவில் பழச்செடிகளையும் மரக்கறி செடிகளையும் மட்டும் பெற்றுக்கொண்ட உறுப்பினர்களின் தொடையை பழச்செடிகளையும் மரக்கறி செடிகளையும் மட்டும். இது மரக்கறி அவ்வளவும் மரக்கறிகளையும் வரப்போகுது. இப்ப பாருங்க இதுக்குள்ள உள்ள பிரதேசங்களை பார்ப்போம். பிரதேசங்கள் ஒருக்கா பாருங்க. 3 பிரதேசங்கள் இருக்க போகுது. 1 2 3. நான் ஏபிசி என்று போறேன். ஏ பி சி. இந்த சி என்றதார் இந்த சி என்றது பாருங்க இந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயும் இருக்கு, இந்த நீல வட்டத்துக்குள்ளேயும் இருக்கு, இந்த செவ்வகத்துக்குள்ளேயும் இருக்கு. அப்படின்னா 3க்கும் உரிய பகுதி. அப்ப இந்த 3க்கும் உரிய பகுதி என்றால் இது என்னென்ன பெற்றுக்கொண்டவர்கள்? மரக்கறி செடி, பழச்செடி, பூஞ்செடி 3ஐயும் பெற்றுக்கொண்டவர்கள். இந்த பி என்ற பகுதி எடுத்தோம்டா, இந்த சிம்பிள் பி என்ற பகுதி எடுத்துக்கொள்ளோம்டா, இந்த பூ அல்லாத பூ, இந்த பூக்குள்ள வராதபடியால இது பூ அவங்களுக்கு பூ செடி கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பழச்செடியும் மரக்கறி செடியும். பழச்செடியும் மரக்கறி செடியும். இந்த ஏ என்ற பகுதிகளில் வெளியில இருக்கு. அப்படின்னா இந்த 2 வட்டத்துக்கும் தொடர்பு இல்லை அவருக்கு. பழச்செடிக்கோ பூஞ்செடிக்கோ தொடர்பு இல்லை. அப்படின்னா அது 2ம் கிடைக்கல. ஆனால் அவருக்கு மரக்கறி செடி மட்டும் கிடைச்சிருக்கு. நம்மகிட்ட கேட்டிருக்காங்க பழச்செடிகளையும் மரக்கறி செடிகளையும் மட்டும், அந்த 2ஐயும் மட்டும், பழச்செடியையும் மரக்கறி செடியையும் மட்டும். அப்படின்னா இந்த பி என்ற பகுதி. இந்த பி என்ற பகுதி. ரைட். அத நீங்கள் தொடை குறியீட்டை பயன்படுத்தி எழுதுக. தொடை குறியீட்டை பயன்படுத்தி எழுதுக. பாப்புலேல் தொடை குறியீட்டை பயன்படுத்தி எழுதுனோம்டா பி அல்லாததா இருக்கணும். பி அல்லாத ஏயில் உள்ள பி அல்லாத
ஏயில் உள்ள அப்படின்ற பாருங்களே, ஏயில் உள்ள பி அல்லாத அப்படின்ற பி நிரப்பி ரெண்டடையும் இடைவெட்டு ஏ இடைவெட்டு பி நிரப்பி ஏ இடைவெட்டு பி நிரப்பி ஏ இடைவெட்டு பி நிரப்பி. ரைட், இதான் அந்த தொடைகள் தொடர்பான வினா. இப்ப இது வளமையான தொடைகள் வினா இல்ல பிள்ளைகள். இதுல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரைட், இதுதான் இந்த முக்கியமான தரவு. இதுல இந்த இடத்துல முக்கியமான தரவு என்னென்ன பிள்ளைகள், இப்ப 120 உறுப்பினர்களுக்கும் மரக்கறி செடிகள் வழங்கப்பட்டன. 120 உறுப்பினர்களுக்கும் மரக்கறி செடிகள் வழங்கப்பட்டன. இதுதான் முக்கியமான விஷயம். அப்படி என்றால் இந்த மரக்கறி என்றது அகிலத்தொடையில வரப்போகுது. இந்த 120 பேருக்கும் மரக்கறி செடி கொடுத்திருக்கிறாங்க. ரைட், அப்ப அப்படி பார்த்துதான் நீங்கள் இந்த வினாவை ரைட் செய்யணும். அப்ப இது இன்றைக்கு நாங்கள் 5 வினாக்களை பார்த்தோம் பிள்ளைகள். 5 வினாக்களை பார்த்தோம். அப்ப 6 தொடக்கம் 10 வரையான வினாக்களை நாங்க நாளைக்கு பார்ப்போம். ரைட், அப்ப இந்த நான் இன்னொரு முறை சேட் பாக்ஸ்ல போட்டு விடுறேன் இந்த லிங்கை. டவுன்லோட் பண்ணி செய்யுங்க பிள்ளைகள். மீதி 6 தொடக்கம் 10 வரையான வினாக்களை நாங்கள் நாளைக்கு பார்ப்போம். அப்ப நாளைக்கு சந்திப்போம் பிள்ளைகள். அடுத்தது கிளாஸுக்கு இணைஞ்சிருங்க. இணைந்த அனைவருக்கும் நன்றி பிள்ளைகள். நாளைக்கு சந்திப்போம்.